இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா ஆளுக்கு வந்து ஒரு பிக்கப் லைன் சொல்ல போறீங்க. அடுப்புல இருக்கு ஸ்டவ், எனக்கும் மேல ஒரே லவ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் உன்னை பார்க்குறேன் ஏக்கமா, அங்கேருந்து வருவியா என் பக்கமா. அந்த உங்களது அது. ஆமா, என்னோட ஷர்ட் திருடிட்டு போட்டிருக்காங்க. திருடி எல்லாம் போடல, நான் வந்து இந்த படத்தோட கான்செப்டே ஸ்வாப்பிங். பிரியான்ற ஒரு கேரக்டர் நடித்த ஒரு அழகான பெண். அவங்க நடந்தாலே வந்து காத்தடிக்கும், அவங்க சிரித்தாலே வந்து என்னென்னமோ நடக்கும். அவங்க தான் வந்து சம்யுக்தா விஸ்வநாதன். பிக்கெஸ்ட் கிரீன் ஃபிளாக் இன் அண்டர்ஸ்டாண்டிங், ஆனஸ்டி. லாஸ்ட் திங் யூ சர்ச் ஆன் கூகுள். ஐயோ நான் பாக்க எது? எமோஜி. எனக்கு வந்து இந்த மாதிரி தலையில கை. இந்த மாதிரி ஒரு எமோஜி இருக்கு. ஓகே, thumbnail கேட்டா. எனக்கு மாலை முரசு வைப் பிரசன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு எபிசோட்ல இருக்கோம். அண்ட் ஸ்பெஷலான டீமோட இந்த டீமை பத்தி தான் இப்போ வந்து சோஷியல் மீடியா எல்லா இடத்துலயும் அந்த டீசர் ட்ரெய்லர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டபுள் ஆக்குபென்சியோட டோட்டல் டீம் நம்ம கூட இருக்காங்க. டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க கூட நம்ம ஜாலியா பேசி என்ஜாய் பண்ண போறோம். ஷார்ட்டா இருக்கு போது ஸ்வீட்டா இருக்கு போது வாங்க யூஸ் கூட போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சூப்பர் இன்ட்ரோ, வெரி நைஸ் இன்ட்ரோ. தேங்க் யூ டு ப்ரோ. உங்களுக்கு பார்த்தா இன்ஸ்பயர். இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அந்த உங்களது அது. ஆமா, என்னோட ஷர்ட் திருடிட்டு போட்டிருக்காங்க. திருடி எல்லாம் போடல, நான் வந்து இந்த படத்தோட கான்செப்டே ஸ்வாப்பிங். ஸோ நான் வந்து இது வரைக்கும் 2 ஆக்டர் டைரக்டருக்கு இப்போதான் திங். அண்ட் ஐ ஹவ் ஸ்வாப்ட் வித் ரேஷ்மா, ஐ ஹவ் ஸ்வாப்ட் வித் சந்தோஷ். வினோட் தான் எங்கேயோ இஸ் ஹைடிங் ஹிஸ் காஸ்டியூம்ஸ். கஷ்டம் இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் வச்சிருக்கோம், அதனால ஈஸியா எடுத்து போட்டாங்க. இவரு மாட்டல. ஓகே, ஸ்வாப்பிங்ன்றது பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அது எங்க ட்ரெஸ்ல இப்போ வந்து நீங்க ஹூ வோர் இட் பெட்டர், சந்தோஷா நானா? ஐ வோர் இட் பெட்டர். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா மறைச்சிக்கிட்டு இருக்கறதால நல்லா இருக்கு, ஸ்டைலா இருக்கு. ஸ்டைலா நான் வேணா போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வேணா இல்ல பரவாயில்ல. இருக்கட்டும், நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. அதாவது உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களோட இன்ட்ரோடக்ஷன். நாங்க எவ்வளவு நாள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது, அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கணும். சோ நான் டைரக்டர்ட்ட இருந்து ஆரம்பிக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சம்யுக்தாக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து டபுள் ஆக்குபென்சியோட டைரக்டர் அஸ்வின் கன்சாமி. இந்த யூடியூபோட ஹோஸ்ட். நான் இன்னைக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து டபுள் ஆக்குபென்சி படத்தில் பிரியான்ற ஒரு கேரக்டர் நடித்த ஒரு அழகான பெண், ரொம்ப புத்திசாலியான பெண். அவங்க நடந்தாலே வந்து காத்தடிக்கும், அவங்க சிரித்தாலே வந்து என்னென்னமோ நடக்கும். அவங்க தான் வந்து சம்யுக்தா விஸ்வநாதன். திடீர் கௌதம் என்ன மாறிட்டீங்க? அவங்க வந்து இந்த படத்தில் பிரியான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான கேரக்டர். இப்போ நான் இந்த கேரக்டர்லேருந்து வெளில வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரடியூசிங் சம்யுக்தா விஸ்வநாதன் ஆஸ் பிரியா. சூப்பர். அண்ட் சம்யுக்தா மேம், நீங்க இப்போ வந்து டைரக்டர் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மீட் பண்ணாத ஒரு ரொம்ப வித்தியாசமான யோசிக்கிற ஒரு மனுஷன் இப்போ தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இந்த படத்தோட டைரக்டர் அஸ்வின் கந்தசாமி. அவங்க வந்துட்டாரு, ஸ்டேஜுக்கே வந்துட்டாரு. அது ஸ்டேஜ் நான் இன்ட்ரடக்ஷன் முடிக்கல. அவரோட ஐடியாஸ் பயங்கரமாக இருக்கும், நரேஷன் அதை விட பயங்கரமாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஆக்டர்ஸோட கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அதை விட பயங்கரமாக இருக்கும். ஸோ ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் அண்ட் டு பி இன்ட்ரடியூஸ்ட் பை அஸ்வின் கந்தசாமி. சூப்பர் ப்ரோ. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆஸ்கார் மேடைக்கு வந்துட்டாங்க. ஆஸ்கர் அதுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க. ஆஸ்கர் இன்ட்ரடக்ஷனா? ஆமா, ஆஸ்கர் லிமிட்டடா நல்லா பண்ண முடியும். ஆஸ்கர் இது வந்து நீங்க என்கிட்ட கேட்டுன்னா கரெக்டா பண்ணிருப்பேன். ஆஹா, எஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிட்டேன். ரசவதியில் நம் இதயத்தை திருடிய ரேஷ்மா வெங்கடேஷ் இப்போ பெண்ணாய் மாறிய ரஜினியா டபுள் ஆக்குபென்சியில் உங்கள் இதயத்தை மறுபடியும் திருட வந்திருக்கிறார்கள். இப்படி சூப்பரா? ஓகே, எல்லாரும் கைத்தட்டுங்கள், கைத்தட்டுங்கள். மிக அருமையாக ரஜினி என்ற இந்த கேரக்டருக்கு ஒரு உயிர் கொடுத்த ஒரு பூதான் இந்த ரேஷ்மா வெங்கடேஷ். மறுபடியும் கைத்தட்டுங்க. இப்போ உங்க டர்ன். ஆஸ்கர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சந்தோஷ். நிஜமாவே சந்தோஷ்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போது அவர் டெபியூ ஃபிலிமில் வெறும் சந்தோஷா அறிமுகமாகிறாரு. ஆதித்யா கரிகாலனா நீங்கள் எல்லாருமே பொன்னியின் செல்வனில் பார்த்துருப்பீங்க. இப்போது
நம்மளோட ரஜினியா டபுள் ஆக்குபென்சியில் பார்க்க போறீங்க. இதோ நம்ம முன்னால சந்தோஷ், வெறும் சந்தோஷ். நீங்க வந்து உங்களையே இன்ட்ரடியூஸ் இது வந்து கேவலமா இருக்கு தெரியுமா? என்னை introduce பண்றீங்க. அதுதான் இல்ல எல்லாரும் ஒன் லைன் சொல்லிட்டு அப்படியே போயிடும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டேரக்டர் ஒரு ஆள் பண்ணா பயங்கரமா இருக்கும். பில்டப் கொடுத்தாரு பண்ணோம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க, நீங்களே முடிச்சு வச்சீங்க. மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போது டபுள் ஆக்குபென்சியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக கார்த்திக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பயங்கரமாக ஹியூமரஸாகவும், திடீர்னு தமிழ் வராததுனால இங்கிலீஷ் வருது, ஹியூமரஸாகவும் சின்சியராகவும் எமோஷ்னலாகவும் அழகாகவும் இது வரைக்கும் நீங்கள் திரையில் பார்த்திராத வினோத் கிஷனை கார்த்திக் என்ற ஒரு கேரக்டராக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற நான். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் வினோத் கிஷன். சூப்பர். இந்திய தொலைக்காட்சியில் முதல் வேற என்ன சொன்னாங்க? இன்று The most senior actor. ஜூன் 12ஆம் தேதி தியேட்டர்ஸில் மட்டுமே வினோத் கிஷன் புதுசாக இது என்ன எப்படி சகலகலா அப்புறம் என்ன வேற ஒரு இல்ல சின்ன வயசு நந்தா பார்த்திருப்பீங்க. இப்போ வளர்ந்து அவர் பெரிய வயசு அவனி பிக்சர்ஸோட கலகலப்பு கார்த்திக பார்க்க போறீங்க. நானும் எனக்கும் நிறைய சொல்லணும், ஆனா எல்லாம் இப்போ ஆனா நீங்க சொன்னதே சூப்பரா இருந்துச்சு. Amazing, nice. he said no. நீங்க எதுவுமே சொல்லல. நீங்க யார் இன்ட்ரோடக்ஷன்? உங்களுக்கு யார் ஃபேவரட் பர்சன் இது நான்வேல்ல? சொல்லு. யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்ல, நீங்க சொல்லணும். அப்படி சொல்ல முடியாது, தப்பு இல்லையா? நீங்க இப்படி கேக்குற கேள்வி தப்பு. நாங்க எல்லாம் இல்லனா பரவாயில்லை. அதாவது உங்களோட இன்டென்ஷனே தப்பா இருக்கு. எங்களுக்குள்ள சண்டை முட்டி. வினோத் நானே ஒரு ஆளை சொல்றேன், அவங்களுக்கு நீங்க இன்ட்ரோடக்ஷன். வினோத் நடிக்காத வினோத், சந்தோஷ்னு தெரியும் வினோத். புரிஞ்சு போச்சு. ஓகே, பரவாயில்ல. என்னது புரிஞ்சு போச்சு? இல்ல, சந்தோஷ் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஆனா இவங்க ஆஸ்கர் இன்ட்ரோடக்ஷன் தரணும். ரொம்ப நேரமா பரவாயில்ல, இதே ஒரே ரவுண்ட்ல போய் வந்து போச்சு. ஆமா, ரொம்ப நேரமா இன்ட்ரெஸ்ட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல. பரவாயில்லையா? எது நல்லா இருக்கோ வெட்டிதான் சொல்றாரு. அடுத்து உங்களிடையில் பேச வரவிருப்பவர் சோழர் காலத்திலேயே ஆதித்ய கரிகாலனாக அனைவரையும் அழித்து விரட்டியவர், இல்ல அடுத்த படத்துக்கு ரெடி ஆகுறாரு. தற்பொழுது ஒரு புது அவதாரம் எடுத்து இந்த படத்தில் ஒரு புது கதாநாயகனாக பூத்திருப்பவர், அதனால பூல ஒரு அழுத்தம் இருக்கு. பூக்குது, அதனால ஒரு அழுத்தம். பூத்திருப்பவர் நாளை ஆதித்ய கரிகாலன் போலவே இந்த ஸ்டேட்டையே, இந்த மாநிலத்தையே, இந்த கண்ட்ரியவே ஒரு ஆளப் போகிறவர். அப்கமிங் சீஃப் மினிஸ்டர் என்று நான் சொல்லவில்லை, நீங்கள் தான் சொல்கிறீர்கள். நான் சினிமாவை ஆளப்போகிறவர் என்று மிகவும் பெருமையாக அறிமுகப்படுத்துகிறேன். எங்கள் நிஜமாவே சந்தோஷ் அவர்கள் அடுத்து உங்களிடம் வந்து பேச இருக்கிறார். அஸ்வின், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க ஏன் நடிக்க வரக்கூடாது? ஆக்சுவலா அஸ்வின் இதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி ஆக்டிங் பண்ணிருக்காரு. அக்ஷய்குமார் ஃபிளாஷ்பேக் சீன்ல இவர் ஒன் ஆஃப் த மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருப்பாரு. அப்பவே சங்கர் சார் இவர் கரெக்டா பாத்துருக்காரு. ஆமாமா, அவர் ப்ரோ, அவர் வந்துட்டு ஆல்ரெடி. இப்போ எல்லாரும் என்ன பண்ண போறீங்கன்னா, ஆளுக்கு வந்து ஒரு பிக்கப் லைன் சொல்ல போறீங்க. அடுப்புல இருக்கு ஸ்டவ், எனக்கும் மேல ஒரே லவ். நான் பரோட்டா, நீ குருமா, நம்ம 2 பேரும் சேர்ந்தா சரியா வருமா? இப்போ நான் உன்னை பார்க்குறேன் ஏக்கமா, அங்கேருந்து வருவியா என் பக்கமா? இல்லை, எனக்கு வரல. நான் அங்க இருந்து இங்க வரியா பக்கமா, என் காதல் உன்னை தாக்குமா? சொல்லுமா ப்ளீஸ்மா.
இது எப்படி தெரியுமா இருக்கு சென்னை 28ல ப்ரோ எனக்கு வேணா ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம பாய்ஸ் தனியா கேர்ள்ஸ் தனியா ரேபிட் ஃபயர் வரலாம். ஓகேவா? இல்ல நான் வந்து சத்தியமா ஒருத்தர் வந்து ரொம்ப உங்களுக்கு தோன்ற ஸ்வீட்டா ஒரு பிக்கப் லைன் நீங்க சொல்லுங்க. சரி உங்களுக்கு வந்த பிக்கப் லைன் சொல்லுங்க. இல்ல எனக்கு ஆக்சுவலா அவ்வளவு பிக்கப் லைன் எல்லாம் வரல. உங்க ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கொண்டு சொல்லியிருக்கீங்களே. இல்ல எனக்கு வந்து என் மனசுல இந்த பிக்கப் லைன் நல்லா மாட்டிருக்கு. ஆனா அது வரலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நல்லா நிறைய பார்த்துருப்பீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். இல்ல பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சோ இப்போ பாய்ஸ் நீங்க எல்லாரும் வந்துட்டு சைமல்டேனியஸா இந்த ரேபிட் ஃபயருக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? If a girl says we need to talk, what is your first thought? If a girl says We need to talk, what is your first thought? இது பசங்க மட்டும் தான். பசங்க மட்டும் தான் சொல்லணும். பிரச்சனை அப்பாடா எஸ் லெட்ஸ் நீங்க அப்பாடே இஸ் லெட்ஸ் நீங்க மைக் கொடுத்துருங்க அவங்க கிட்ட. லெட்ஸ் டாக். Let's talk. Super. Who falls love fast? Girls or boys? Girls. Boys தான் சொல்லணும். இல்ல முடியாது. Girls. I think யா கேர்ள்ஸ் Girls தான். பட் டிபெண்ட்ஸ் ஆன் the answer is யார் சீக்கிரமா வந்து காதல்ல இது பண்ணுவாங்கன்னா பசங்க. Who loves harder is girls. அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் யார் லவ் பண்றது பசங்க தான். ஆனா who loves harder is girls. It's true. Okay, next question. Boys ஓட biggest weakness என்ன? Boys. Communication. எக்ஸாக்ட்லி கம்யூனிகேஷன் Boys. சாரி நான் இந்த No, இல்ல நான் சந்தோஷோட ஷர்ட் போட்டு வந்தேன்ல எனக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கு. Communication bro. கம்யூனிகேஷன் ப்ரோ கம்யூனிகேஷன் Most romantic thing you have ever done. It's in my film. Come watch it in June 12th. Super. One quality your partner should have. செல்ஃப் லவ் அவங்கள லவ். True. அதாவது வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கணும். அது என்ன குவாலிட்டி? I'm gonna get bashed for all this. Mutual respect. Super. Would you choose brain, beauty or humor? Humor any day. பிரெயின் Humor any day. Very nice. Okay. Time travel to past or future? ஃபியூச்சர் 100% past. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா ப்ரோ? நிறைய நடந்திருக்கு. Rewrite a lot of history. ஓகே. ஃபாஸ்ட் தான் ஓகே. சூப்பர் பவரா அன்லிமிட்டெட் மணியா? ஒரு அன்லிமிட்டெட் மணி இஸ் சூப்பர் பவர் ஐ திங்க். ஏலியன் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்ல ரோபோட் அசிஸ்டன்டா? ஏலியன் பெஸ்ட் Alien's best friend. Both. ஓகே. சேவ் யுவர் ஃபோன் ஆர் சேவ் தி வேர்ல்ட்? Save the world. Very இல்ல nice. இப்போ எனக்கு புரியல. Is it for all the people? இல்ல அவங்க வந்து இன்ட்ரஸ்டடா சொல்றாங்க. பட் இட்ஸ் ஃபார் பாய்ஸ். உங்களுக்கு நான் தனியா ஏன்னா வச்சிருக்கேன். நான் வந்து ஆன்சர் பண்ணும்போது எல்லாம் திட்டினாங்க. அதனால தான் நான் அப்படியே சும்மா இருந்துட்டேன். Oh, it's Okay. a boys thing. Okay. ஆமா இது பாய்ஸ்க்கான இது. இப்போ நான் வந்து நாம லெட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ வந்துச்சா நம்ம எப்போ சீரியஸ் ஆயிடுமா அப்படியே முடிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கான क्वेश्चंस. ஓகேவா? நம்ம சொல்லலாம் இப்ப. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? No marriage. Love marriage or arranged marriage? Arranged marriage. Texting or calling? Calling. FaceTime. Okay. Flowers or chocolates? Flowers. Flowers. Coffee date or dinner date? Sorry, date. dinner date. Romantic hero or funny hero? Funny. Funny hero. Jealousy cute or red flag? Jealousy cute? Depends on the amount of jealousy. Love at first sight, yes or no? No. Biggest green flag in it? Understanding. Honesty. Biggest red flag? Lying. Not being present. Celebrity crush? Maddie. Ryan Gosling. Last thing you searched on Google? ஐயோ நான் பார்க்க எது? ஞாபகமே இல்ல. Last thing you searched on Google? அதுதான் Yeah. அந்த ரஜினிகாந்த் சாரோட மீம் எது? நாகார்ஜுனா. நாகார்ஜுனாவா? Wait, எனக்கு ஞாபகம் இல்ல. லாஸ்ட் செல்ஃபி யார் கூட எடுத்தீங்க? நானே எனக்கு. நீங்க எடுத்தீங்க உங்களுக்கு? நானே தான் எடுத்தேன். நீங்க? பார்க்குறேன் ஒரே செகண்ட். நான் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக சொல்ல போகிறேன். லாஸ்ட் செல்ஃபி எடுத்தது இப்போதான் எடுத்தேன். இது முன்னாடி இன்டர்வியூ முன்னாடி எல்லாரும் நீங்க கூட இருந்தீங்க அதுல. அப்போ இருந்தீங்க. ஓகே. இங்க எடுத்த செல்ஃபி தான். ஓகே. மோஸ்ட் யூஸ்ட் ஆப்? Instagram. இல்ல அது கம்மி பண்ணனும் of course. ஆமா இன்ஸ்டாகிராம் ரொம்ப தப்பா. ஆனா இன்ஸ்டாகிராம் ஆக்சுவலா இல்ல. மோஸ்ட் யூஸ்ட் ஆப் இஸ் FaceTime for me. FaceTime. மோஸ்ட் யூஸ்ட் எமோஜி? எமோஜி. எனக்கு வந்து இந்த மாதிரி தலையில கைய இந்த மாதிரி ஒரு எமோஜி இருக்கு. ஓகே. thumbnail கரெக்ட்டா? எனக்கு புண்ணு இருக்கும்ல. உஃப்.
ஓகே, டயர்டா இருக்க மாதிரி. இல்ல இல்ல லைக் அந்த மாதிரி Okay. அது நான் இப்போ ரீசெண்டா அதை நான் யூஸ் பண்ணிட்டேன். One vote for your director. எக்ஸ்ட்ராடினரி. One vote for your co-star. விச் கோஸ்டா? நிறைய கோஸ்டாஸ் இருக்கு. நீங்க இவர் சொல்லுங்க, நீங்க அவரு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. குட் ஃப்ரெண்ட். ஒன் வேர்ட் தானா? 2 words இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். couldn't have asked for better. ஓகே, நீங்க எல்லாருமே வந்து பயங்கர எமர்ஜிங்கான டேலண்ட்ஸா இருக்கீங்கல்ல. லைக் எல்லாத்துலயும் பார்த்த வரைக்கும் ஃபேன்ஸா இருக்கட்டும் எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க அண்ட் சப்போர்ட் பண்றாங்க இல்லையா. எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன இந்த ஃபேன் மொமெண்ட் பத்தி நீங்க சொல்லணும். நீங்க எல்லாருமே அஸ் எமர்ஜிங் ஸ்டார்ஸா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ நம்ம ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் உங்களை எங்க பார்த்தாலும் அதை மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதான். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் யூ. நான் வந்து ஒரு வாட்டி காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இப்படி யூ டர்ன் பண்ணுறேன். பின்னாடி ஒரு வண்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து என்னை தாண்டி வர இப்படி ட்ரை பண்ணி நான் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே இப்படி சைடில் வந்தாங்க. வந்துட்டு கையை காட்டுறாங்க. நான் இந்த சைடு விண்டோ இறக்குனே ப்ரோ நான் உங்களை பார்த்துருக்கேன், உங்கள் படம் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க, கவலையே படாதீங்க அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டார். எனக்கு வந்து ஆஹா என்ன இந்த டேவே நல்லா இருந்திருக்கும்ல. ஐயோ மேட் மை டே. இப்போ யோசிச்சாலும் அது அந்த மொமெண்ட் வந்து ஓகே ரொம்ப ஒரு ஓகே எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குல்ல அந்த மாதிரி. எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் ஒரு தடவை கிரேஸ் போயிருந்தேன். அப்போ நான் ஃபுல்லாக ஸ்டோல் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டு தான் போயிருந்தேன். ஸோ அப்போது ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போயிருந்தேன். அப்போ ஒரு குட்டி பையன் வந்து என்னை கண்டுபிடிச்சான். அது தெரியல எனக்கு. அது இப்போ நினச்சா கூட ஒரு மாதிரி அது இந்த மொமெண்ட்டே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த ஒரு குட்டி பையன் என்னை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து தான் போனாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான மொமெண்ட். சந்தோஷ் ப்ரோ. ஹரியானா குர்காவில் வந்து ஹைவேல ஒரு ரேண்டம் ஹைவே ப்ரோ. அது ஹரியானாவும் நியூ டெல்லி ஹைவே எக்ஸ்பிரஸ்வேல ஒரு ரேண்டம் ஐஸ்கிரீம் ஷாப்பு. அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இந்த ரூம் விட பாதி சைஸில் தான் இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு நம்ம உள்ளே போயிருந்தோம். உள்ளே போயிட்டு சாப்பிடும்போது ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க ஹிந்தியில் நான் உங்களை பார்த்துருக்கேன் எங்கேயோ அப்படி சொன்னாங்க. நான் மூவிஸில் ஒரே ஒரு மூவியில் நடிச்சிருக்கேன். இல்லை நான் உங்களை மூவிலையும் பார்த்துருக்கேன், யூடியூப்லேயும் ஏதோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோஸ் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட வந்து காமிச்சு இது நீங்கள் தான். ஆமாம் நான் தான் சொல்லும்போது நம்ம உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் இனிமேல் என்ன பண்ண போகிறீங்களோ நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு எப்படி என்னோடய வீடியோலாம் கிடச்சிது தெரியல, நம்ம உங்களை பார்த்தோம், வி லைக் இட் லாட், நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க அப்புறம் அவங்களோட அம்மா என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காரில் போய்ட்டு அவங்க பசங்களையும் கூட்டிகிட்டு வந்து என்னோடய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் எங்கெங்கேயோலாம் போய் ரீச் ஆகுதுல்ல. ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபீல் ஆச்சு, ஓகே நம்ம ரீஜன் மட்டும் இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் போய் ரீச் ஆகுது. லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. பீப்புள் கன்சியூம் எனிதிங். சொல்லுங்க ஒன்றா இருந்தா. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் சந்தோஷ் இப்போது இது சொன்னதுனால ஐம் திங்கிங் ஆஃப் த டைம் தட் கட்சி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அது எவ்வளோ குளோபலாக போச்சுன்னு எனக்கு ஆக்சுவலாக புரியல. இங்கே இருந்து ஐ நியூ இட் வென்ட் குளோபல். ஆனால் அவ்வளோ ரீச் ஆயிடுச்சுன்னு எனக்கு இட் டிடன்ட் ஸ்ட்ரைக் மீ. பட் நான் வந்து கான்டெக்ட்ஸ்க்காக நான் நியூயார்க்கில் படித்தேன். ஸோ கட்சி சாருக்கு ஒரு ஐ வென்ட் ஒரு ஏப்ரல் மே வந்து நியூயார்க்கு போனேன். அங்கே வந்து ஸோ ஐம் அ ஹியூஜ் டுவா லிப்பா ஃபேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டைம் ஸ்கொயர்ல எல்லாம் ஒருத்தர் இருப்பாரு. எஸ் கேலம் டர்னர். ஓகே இட்ஸ் வெரி வெரி கேலம் டர்னர் தானே. டுவா லிப்பா இருக்கும்போது டர்னர் இருந்தா ஒருத்தர் இருப்பாரு ஜேம்ஸ் பாண்ட். He is and they make a very cute couple. But anyway, so இது என்னது ஸோ டுவா லிப்பா கான்சர்ட் வந்து இப்போ டைம் ஸ்கொயர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி what no he's saying Times Square na engalukku வேட்டையாடு விளையாடுது. ஓகே டைம் ஸ்கொயர் wow I've said this 5 times now. ஓகே டைம் ஸ்கொயரில் ஆல்பம் ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டு ப்ரொமோட் த ஸ்டஃப். அண்ட் ஒரு சடன் சர்ப்ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பை சான்ஸ் நான் வந்து அதை பார்த்தேன். நாங்கள் விடவே இல்லை, இங்கே தான் எனக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு சம் ஹவ் பி ஓவர் ஹியர் ஒன்லி. ஸோ நான் அங்கே நின்றுட்டு ஷீ ஆக்சுவலி பெர்ஃபார்ம் அண்ட் நான் ஃபுல்லாக பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். பின்னாடியிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு 3 பேர் மேம் சம்யுக்தா
அண்ட் நான் வந்து என்னது டுவாலிபா கான்சர்ட்டில் யாருக்கும் எனக்கு என்ன நான் என்னோட ஃப்ரெண்ட் என்ன நினச்சேன். ஸோ திரும்பினேன், ரெக்கக்னைஸ் பண்ணல. கட்சி சேர இட் வாஸ் ரியலி குட். ஹிந்தி தேர் சம் ஹிந்தி பீப்புள். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து நியூயார்க் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து பேசிட்டு போனாங்க. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் மீ. ப்ரோ நீங்க சொல்லுங்க. ப்ரோ எனக்கு பெருசாக அப்படிலாம் எதுவும் நடக்கலை. பட் ஆனால் ஷூட்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு சின்ன பையனை வச்சு ஷூட் பண்ணோம் ஸ்பாட்டில். அது ஒரு அந்த பையனை வச்சு ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவன் கிளம்ப போகும்போது அந்த பையன் என்கிட்ட க்யூட்டாக வந்து நான் உங்ககிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னா. அது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்னை டைரக்டராக ஒரு சின்ன பையன் அக்னாலேஜ் பண்ணி என் கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டது வந்து என்னோட ஐ மீன் இப்போ முதல்ல பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதில் நிறைய சிஜி ஒர்க் இது மாதிரி நிறைய பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த ஒர்க்ஸ் பற்றி. ப்ரோ ஐ எம் வெரி மச் ப்ரவுட் ஆஃப் தட் ப்ரோமோ வீடியோ. ரொம்ப ஆம்பிஷியஸாக ஒன்று பண்ணோம். ஃபஸ்ட்டு வெளில வரும்போது கொஞ்சம் ஒரு அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணி கேட்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பயங்கரமான ஒர்க் போச்சு, ஆக்டர்ஸ் ரிஹர்சல் போச்சு. ஏன்னா அதை சிங்கிள் ஷாட்டில் பண்ணோம், கிஸ் பண்ணுற வரைக்கும். கிஸ் பண்ணதுக்கப்புறமும் சிங்கிள் ஷாட்டில் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கேமராலேருந்து ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே நடிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லி கட் மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் அது கேமராமேன் நடிக்கணும் ஆக்டர்ஸோடு சேர்ந்து. இவர் இங்கே போகும்போது அவங்க இங்கே வரணும். அது எல்லாமே எதுவுமே வந்து கட்லாம் பண்ணல, ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் பண்ணுது. அதை சுற்றி நடக்கிற அந்த விஎஃப்எக்ஸும் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி தான் பண்ணோம். அது ஐ திங்க் 5000 ஃப்ரேம்ஸ் ரெண்டர் பண்ணோன்னு நினைக்கிறேன். அதை எங்களால் ஒரு சிஸ்டமில் பண்ண முடியல. பிரித்து பண்ணி அது அவுட் எடுக்கிறதுக்கே போதுன்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ ஷுட் கிவ் கிரெடிட்ஸ் டு டிஓபி சாந்தகுமார் அண்ட் பிக்சல் லைட் ஸ்டுடியோஸ் ஃபாசில் நிர்மல் ஆனந்த் அண்ட் ஆஃப்கோர்ஸ் சாம்சியஸ் மியூசிக் போட்டு இதே நாகார்ஜுனாவான்னு தட்டி தூக்கி விட்டாரு. ஸோ ஓகே சூப்பர். வினோத், உங்களை பார்க்கும்போது அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீலாக இருந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் வந்தப்பவே ரொம்ப புதுசாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் தான் கேட்டேன் வை மீ ஹவு வை மீ இல்லை ஹவு மீ அப்படின்னு தான் கேட்டேன். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கை விட செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. ஒரு மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக ஓகே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி காலையில் ஷூட்டிங் போவேன். ஜென்ரலாக காலை ஷூட்டிங் போகும்போது ஓகே இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதில் வந்து ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. ப்ரோமோலே சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எப்போ ரிலீஸ் ஆகும் பயங்கர ஆவலோட காத்துட்டு இருக்கோம். நிச்சயமாக படம் பார்த்து ரிவ்யூ சொல்லுவோம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. ஜூன் 12 கண்டிப்பாக தேட்டர்ஸில் வந்து நீங்கள் டபுள் ஆக்குபென்சி தேட்டரில் பாருங்கள்.